பேர் அலைகடல் ஏஎன் ஆறுமுகம். நான் கடந்த 1.5 வருஷமா இங்க இருக்குது. எந்த ஊரு நீங்க? நான் நேற்று வந்து ஐயர்மங்களா. ஏன் இங்க வந்திருக்கீங்க? எனக்கு வயசாயிடுச்சு. எங்க வீட்டுல எல்லாருமே கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நான் அதனால தனியா இங்க வந்து சேர்ந்துருக்கேன். பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? பையங்க ஒரு பையன் 2 பொண்ணு. எல்லாருக்கும் ஆளுக்கு மேரீடு. எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன வேலை பார்த்தீங்க நீங்க? நான் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆட்டோ கன்சல்டிங் வச்சுருந்தேன். இப்ப கடந்த ஒரு 25 வருஷமா திருமண தகவல், உங்களுக்கு பொண்ணு வேணுமா மாப்பிள்ளை வேணுமா என்ன வேணுமோ பார்த்து முடிப்பேன். இங்க இருந்துகிட்டே எல்லாத்தையும் காலையில 8 9 சாப்பிட்டு போயிருவேன். நைட்டு 7 மணிக்கு வருவேன். என்னுடைய மேரேஜ் ஆசம் நாளைக்கு ரத்தம் செந்துரை போறேன். ஒரு பொண்ணு ஜாதகம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் கொடுக்கணும். இந்த வயசுலயும் அவ்வளவு சந்தோஷமா ஆனீங்களே, எப்படி இருக்கு அந்த எல்லாம் பண்ணும்போது? அதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. ரத்த ஓட்டம் வருதுல்ல. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் ஆடுனாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த பாட்டுனாரு? உங்க பாடி காமிக்கலாமா லேசா? பாடுங்க, சொல்லுங்க. நடிகர் சிவாஜி கணேசன் பாட்டு பாலும் பழமும். அதுல என்ன பாட்டு பாருங்க? எங்க வேணாலும் பாடுங்க. அதுல எந்த பாட்டு நல்லா இருக்கோ அது பாடுங்க. இப்ப இது மாதிரி இருக்கவங்க எல்லாம் இப்ப எல்லாம் வந்து தொடர்ந்து பிறந்தநாள் கிறிஸ்துமஸ் இதெல்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க, உங்களோட பாடுறாங்க. ஆமா, இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்க? அதுல சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கு. நான் ஒத்தையில இருக்கா, நான் தனியா இருக்க முடியாதனால உங்க சொந்தக்காரங்க எல்லாம் யாரும் உங்களை பாத்துக்கிறதுக்கு இல்லையா? இப்படி வந்து வீட்டுக்கெல்லாம் போறதுல போய் அங்க போற மாதிரி இல்ல. இங்கேயே நல்லா வச்சுக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. சாப்பாடு இதான். அந்த பாட்டெல்லாம் பாடுனீங்களே, இது எப்படி உங்களுக்கு? முதல்ல இதுக்கு முன்னாடி எங்க போயிருக்கீங்களா கோயில் நிகழ்வு? நான் இங்கேயே பாடியே பழகும். இப்போ நாங்க தினம் இங்க வந்து இது வைப்போம், பஜனை வைப்போம். அப்ப அதுல நான் தான் பாடுவேன். நான் பாடி நாங்க எல்லாரும் சாமி உங்களுக்கு அதுல உங்களுக்கு அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு சாமிக்காக பாடுறது? சாமி பாட்டே பாடி இங்கேயே சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் நாங்க இங்க பச்சனை வச்சிருவோம். எல்லாருமா சேர்ந்து பச்சனை வச்சு. பொதுவா எல்லாருமே பேரம்பேத்தி மருமகனோட இருந்துட்டு இப்படி இந்த வயசான காலகட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குங்க? இல்ல அதெல்லாம் மறந்துட்டு இப்ப நல்லா இருக்கும். புதுசா ஒரு இடத்துக்கு வந்து அடாப்ட் ஆன மாதிரி இருக்கும். நீங்க வந்து நிறைய தாத்தா பாட்டி தான் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஒரு புதுசான ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கோம். அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. பரவாயில்ல. ஸோ உங்களுக்கும் தாத்தா பாட்டிகள்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பெற்றோர்கள் விட்டுட்டு போயிடுறாங்க, அவங்க பிள்ளைங்களை விட்டு போயிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் அவங்க என்ன சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது தான் தெரியும். நிறைய பழைய போயிட்டு அவங்களுக்கு கேட்டாங்க. எங்களுக்கே சில பட்டுலாம் மறந்து போச்சு. பட் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க மனசு வந்து அதுதான் டான்ஸ் மூமெண்ட்லாம் சிலர்லாம் போட்டாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து பாடுறப்ப ஒரு மாற்றம் இல்லை, அடுத்தடுத்து பாடுறது ஆட ஆரம்பிச்சு. அவங்களும் இந்த ஏஜில் ஆடும்போது அப்போ யங்ஸ்டராக இருக்கும்போது இப்படி தான் ஆடிப்பாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஓல்டேஜ் ஹோமில் இன்னைக்கு எல்லாருமே வந்து இது எப்படி இருக்கு உங்களுக்கு? பேரண்ட்ஸோட வந்தது அவங்க சந்தோஷப்படுத்துறது இது இந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லை. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க என்ன படிக்கிறீங்க? எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கைடன் குரு மாதிரி. அவங்க இப்போ வந்து அவங்க அப்பயுமே அந்த வாய்ஸ் வந்து சரணம்லாம் பாடும்பொழுது ரொம்ப அழகா மேலே கொண்டு போறது, கீழே இருக்கிறது, இந்த ஸ்கேல்ல தான் பாடணும். மியூசிக் எல்லாமே மியூசிக்கே காதுல கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பாட்டெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்கன்றது பெரிய விஷயம். நம்மளே பார்த்து தான் படிக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு நல்ல ஒரு குருவா பாக்குறேன். நான் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும்னா நம்மளுக்கு நிறைய உற்சாகம் கொடுக்குறாங்க, நமக்கு நம்பிக்கை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். நம்ம பாட வரப்ப எனக்கு பாடவே தெரியாது. அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து நல்லா பாடணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் வளர்த்துக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கட்டி வந்து அழுதுருவாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னு பேசுவாங்க. அது பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.